என்ன வேலை இங்க? உனக்கு என்ன வேலை இங்க? உனக்கு இங்க என்ன வேலை? உன்னை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. உனக்கு என்ன வேலை? உனக்கு என்ன வேலை? சஸ்பெண்ட் பண்ணியாச்சு. உனக்கு என்ன வேலை? சஸ்பெண்ட் பண்ணியாச்சு. இந்த அம்மா எதுக்கு இங்க நிக்குது? யோ, நீ எதுக்கு வந்திருக்க? உனக்கு என்னடா வேலை இங்க? கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு இல்ல. பெரிய சிவாயி சஸ்பெண்ட் ஆன பொம்பளை வந்து உள்ள உட்காந்துருக்கு. வாங்க, எங்க போச்சு அது? ஸ்கூல்ல நான் அமைச்சர்கிட்ட நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு சிஎம்ல இருந்து பேசிட்டாங்க. இவனுக்கு என்ன வேலைங்கண்ணா? இவனுக்கு என்ன வேலை? நான் சொன்னல அந்த ட்ரஸ்ட் அவன் தான். வாங்க, அவனுக்கு என்ன வேலை? சஸ்பெண்ட். அப்ப தள்ளு. அப்ப இங்க இருங்க. அப்ப கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்குன்னு பாருங்க. பேப்பர்ல போட்டு டிரான்ஸ்பர் பண்ண மாதிரி ஃபேக்கா பண்ணிருக்காங்க. பேப்பர்ல போட்டுருக்கு டிரான்ஸ்பர் திருமலை புதூர்னு டிரான்ஸ்பர் பண்ணேன்னு சொன்ன பொம்பளை இன்னைக்கு வந்து கிளாஸ்ல உட்காந்துருக்கு. இந்த மாணவர்கள் யாருமே பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டாங்க. எல்லாருமே அந்த பொம்பளைனால பாதிக்கப்பட்டவங்க தான். ஒவ்வொரு மாணவர்களும் பாதிக்கப்பட்டவங்க தான். அந்த லேடி இன்னைக்கு ஸ்கூலுக்கு என்கிட்ட கேட்டாங்க, டிரான்ஸ்பர் பண்ணணுமா, சஸ்பெண்ட் பண்ணணுமா, டிஸ்மிஸ் பண்ணணுமான்னு. ஒரு இடம் நான் வாய்ப்பு கொடுத்தேன். இந்த அம்மா திருந்தாத ஜென்மம். கண்டிப்பா இந்த அம்மாவை ஸ்கூல்ல இருந்து கவர்மெண்ட் வேலையில இருந்து பணி நீக்கம் பண்ணலைன்னா மிகப்பெரிய போராட்டம் பண்ணுவேன். அந்த அம்மா கண்டிப்பா பணி நீக்கமே பண்ணணும். டிரான்ஸ்பர் பத்தாது, திருந்துற மாதிரியே கிடையாது. கண்டிப்பா பணி நீக்கம் பண்ணணும் சொன்னாங்க. எனக்கு டெல்லி வரைக்கும் ஆள் பலம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நிரூபிச்சிட்டாங்க. கரெக்டா இதே ஸ்கூல்ல வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. சரிங்க சார், நான் பாக்குறேன் சார். சும்மா ஃபேக்கா கவர்மெண்ட்ல இருந்து நடவடிக்கை எடுத்த மாதிரி பண்ணிட்டு இப்ப இன்னைக்கு வந்து 10 நாள் கூட 20 நாள் கூட ஆகல அந்த சம்பவம் நடந்து. அந்த பையன் தான் அங்க நின்றுருக்கான். இன்னும் அவன் ஸ்கூலுக்கு போவானா? இன்னும் இந்த மேல அவன் ஸ்கூலுக்கு போக முடியுமா? இன்னும் இவனுக்கு நான் பாதுகாப்பு கொடுக்க முடியுமா? வந்து 10-20 நாள் கூட ஆகல. இன்னைக்கு வந்து கிளாஸ்ல வந்து உட்காந்துருக்கு. எனக்கு டெல்லி வரைக்கும் ஆள் தெரியும். நான் வந்து பார்ப்பேன்னு அதே மாதிரி வந்து காமிச்சிருக்கு. நான் இங்கனக்குள்ளேயே தான் இருப்பேன். போராட்டம் பண்ணுவேன். கண்டிப்பா டிஸ்மிஸ் பண்ற வரைக்கும் நான் போராட்டம் பண்ணுவேன்.